ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இடிக்கப்பட்ட இடிந்த நிலையிலிருந்த புத்த விகாரங்களை புதுப்பித்து கொடுக்க வேண்டிய ஆணையை பிறப்பித்தமைக்கு, தேவர்களுக்கு உகந்தவரே, தங்களுடைய இந்த செய்கையை புத்த மகாசங்கம் பெரிதும் பாராட்டுகிறது என்று மகாதேரோ இளவரசரை வாழ்த்தினார். இளவரசர் தலைவணங்கி மகாதேரோவின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டார். இன்னும் இந்த புராதன புண்ணிய நகரத்தில் வெகுகாலமாக பெரகரா உற்சவம் நடைபெறாமல் தடைப்பட்டிருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டியர்கள் ஒரு சமயம் இந்த மாநகரத்தை பிடித்தார்கள். அப்போது இலங்கை அரசகுலத்தார் புலஸ்திய நகரம் சென்றார்கள். அது முதல் இங்கே பெரகரா திருவிழா நடைபெற்றதில்லை. இந்த புண்ணிய வருஷத்தில் தாங்கள் அந்த உற்சவம் மீண்டும் நடைபெறலாம் என்று கட்டளையிட்டீர்கள். அதற்கு வேண்டிய வசதியும் அளித்தீர்கள். அது பற்றியும் புத்த சங்கத்தார் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். இளவரசர் மீண்டும் சிரம் வணங்கி, மகாகுருவே, அடியேன் புத்த சங்கத்தாருக்கு இன்னும் ஏதேனும் சேவை செய்யக்கூடியதாக இருந்தால் கருணை கூர்ந்து பணித்தருள்க என்றார். அத்தியக்ஷகர் புன்னகை புரிந்து, ஆம் இளவரசே, புத்த சங்கம் மேலும் தங்களுடைய சேவையை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது. அதற்கு முன்னதாக இன்னும் சில வார்த்தைகள் கூற வேண்டும். புத்த பகவான் கடைசி திரு அவதாரத்துக்கு முன்னால் வேறு பல அவதாரங்களில் தோன்றியதாக அறிந்திருப்பீர்கள். ஒரு சமயம் சிபி சக்கரவர்த்தியாக அவதரித்து கொடுமை நிறைந்த இந்த உலகத்தில் ஜீவ காருண்யத்தின் பெருமையை உணர்த்தினார். ஒரு சிறிய புறாவின் உயிரை காப்பாற்றும் பொருட்டு தமது திருமேனியில் சதையை துண்டு துண்டாக அவர் அறிந்து துலாக்கோலில் இட்டார். அந்த சிபி சக்கரவர்த்தியின் வம்சத்திலே வந்தவர்கள் என்று சோழ குலத்தவராகிய நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். சிபியின் வம்சத்திலே வந்த காரணம் பற்றி செம்பியன் என்ற பட்டப்பெயரும் சூட்டிக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் இதுவரையில் புத்த சங்கத்தார் அதை நம்பவில்லை. சோழகுல புரோகிதர்கள் கட்டிய கதை என்றுதான் எண்ணியிருந்தார்கள். இன்று தங்களுடைய அரும்பெரும் செயல்களை பார்த்த பிறகு சிபி சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்தவர்கள் சோழர்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டி வருகிறது. புத்த பகவானுடைய பெருங்கருணையை மாயை காரணமாக இதுகாரும் சோழகுலம் மறந்திருந்தது. அந்த கருணை இன்றைய தினம் தங்கள் மீது ஆவிர்பவித்திருக்கிறது. அதற்கான தேவ சூச்சகமும் கிடைத்திருக்கிறது இதோ என்று கூறி அத்தியக்ஷக தேரோ பின்னால் திரும்பி பார்த்ததும் பிக்ஷுக்கள் சிலர் பீடம் ஒன்றில் சாய்ந்து படுத்திருந்த மற்றொரு பிக்ஷுவை பீடத்துடன் தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த பிக்ஷுவின் உடம்பெல்லாம் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கைகள் விடவிடவென்று நடுங்கின, கால்கள் நடுங்கின, உடம்பு நடுங்கிற்று, தலையாடிற்று, பற்கள் கிட்டின, உதடுகள் துடித்தன, சிவந்த கண்களுக்கு மேலே புருவங்களும் அசைந்தன. இந்த பிக்ஷுவின் பேரில் 33 தேவர்களும் ஆவிர்பவித்திருக்கிறார்கள். தேவர்கள் கருணை கூர்ந்து சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் மகாதேரோ. ஆவேசம் கொண்டிருந்த புத்த பிக்ஷுவின் வாயிலிருந்து நடுநடுங்கி குளறிய குரலில் ஏதேதோ மொழிகள் அதிவிரைவில் வந்தன. அவர் பேசி நிறுத்தியதும் அத்தியக்ஷக குரு கூறினார், 33 தேவர்களும் தங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். முற்காலத்தில் தேவனாம்பிரிய அசோகவர்தனர் பாரத பூமியை ஒரு குடையில் ஆண்டு புத்த தர்மத்தை உலகமெல்லாம் பரப்பினார்.
அத்தகைய மகா சாம்ராஜ்யத்துக்கு தாங்கள் அதிபதியாவீர்கள் என்று தேவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அசோகரைப் போல் தாங்களும் புத்த தர்மத்தை உலகில் பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அசோகர் பாடலிபுத்திர சிம்மாசனத்தில் வீற்றிருந்து செய்த தர்ம பெரும் பணிகளை தாங்கள் இந்த தொன்மை மிக்க அனுராதபுரத்தில் ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். இளவரசே, தேவர்களுடைய கட்டளைக்கு தங்கள் மறுமொழி என்ன? இதை கேட்டதும் இளவரசர், மகாகுரு, தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் சித்தப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் அடியேனுக்கு இப்போது அவர்கள் இடும் பணியாது என்று விளங்கவில்லையே என்றார். அதை நானே தெரிவிக்கிறேன் என்று அத்தியக்ஷக தேரோ கூறி சமிக்ஞை செய்ததும் ஆவேசம் வந்திருந்த பிக்ஷுவை அப்பால் எடுத்துச் சென்றார்கள். பின்னர் பிக்ஷு தலைவர் கூறினார், இளவரசே, இதோ உங்கள் முன்னால் உள்ள சிங்காதனத்தைப் பாருங்கள், மணிமகுடத்தைப் பாருங்கள், செங்கோலையும் பாருங்கள். இலங்கை ராஜவம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அனைவரும் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து இந்த மணிமகுடத்தை அணிந்து இந்த செங்கோலை கையில் தரித்த பிறகே புத்த சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசர்கள் ஆனார்கள். துஷ்டகமனு சக்கரவர்த்தியும் தேவனாம்பிய திஸ்ஸரும் மகாசேனரும் அமர்ந்து முடிசூடிய சிங்காதனம் இது. அவர்கள் சிரசில் தரித்த கிரீடம் இது. அவர்கள் கரத்தில் ஏந்திய செங்கோல் இது. இப்படிப்பட்ட புராதன சிங்காதனம், 1000 ஆண்டுகளாக அரசர்களை சிருஷ்டித்த சிங்காதனம் இதோ தங்களுக்காக காத்திருக்கிறது. இதில் அமரவும் இந்த மணிமகுடம் செங்கோலும் தரிக்கவும் தங்களுக்கு சம்மதமா? இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் மிக்க பரபரப்பை அடைந்தான். இளவரசரை தூக்கி அந்த கணமே உட்கார வைத்து விட்டால் என்ன என்று எண்ணினான். ஆனால் இளவரசருடைய முகபாவத்தில் எந்தவித மாறுதலும் ஏற்படவில்லை. முன்போலவே அமைதியான குரலில், அத்தியக்ஷக, அது எப்படி சாத்தியம்? இந்த சிங்காதனத்தில் ஏறி முடிசூடிய மகிந்த மன்னர் இன்னும் ஜீவியவந்தராக இருக்கிறாரே, அவர் இருக்குமிடம் தெரியாவிட்டாலும் என்று கூறி நிறுத்தினார். இளவரசே, இலங்கை ராஜவம்சம் மாற வேண்டும் என்பது தேவர்களின் கட்டளை. அது நடந்தே தீரும். கங்கை பாயும் வங்க நாட்டிலிருந்து வந்த விஜயராஜன் ஸ்தாபித்த இந்த வம்சத்தில் எத்தனையோ மகாராஜர்கள் தோன்றினார்கள், தர்மத்தையும் பரிபாலித்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் இந்த வம்சம் பல கொடிய கிருத்தியங்களைச் செய்து தேவ சாபத்துக்கு ஆளாகிவிட்டது. இந்த வம்சத்தில் பிறந்தவர்களிலே தகப்பன் மகனை கொன்றான், மகனை தகப்பன் கொன்றான், அண்ணனை தம்பி கொன்றான், தம்பியை அண்ணன் கொன்றான், தாய் மகளை கொன்றாள், மருமகள் மாமியாரை கொன்றாள். இத்தகைய மகா பாதகங்களைச் செய்த வம்சத்தவர்கள் புத்த தர்மத்தை பரிபாலிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்று தேவர்கள் கட்டளையிடுகிறார்கள். கடைசியாக முடிசூடிய மகிந்தன் இலங்கை சிம்மாதனத்துக்கு உரிமையை இழந்து விட்டான். அப்படி ராஜ்ய வம்சம் மாறும்போது புதிய வம்சத்தின் முதல்வனை தெரிந்தெடுக்கும் உரிமை இந்த சங்கத்துக்கு உண்டு. இந்த சங்கத்தாரும் தங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். தாங்கள் சம்மதம் கொடுத்தால் இன்று இரவே முடிசூட்டு விழா நடத்திவிடலாம். அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் பூகர்ப்பத்திலும் கடலின் ஆழத்திலும் குடிகொண்டிருப்பது போன்ற நிசப்தம் குடிகொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய பரபரப்பு உச்ச நிலையை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் தமது பீഠத்திலிருந்து எழுந்து புத்த பிக்ஷுக்களின் சங்கத்துக்கு வணக்கம் செலுத்தினார். வந்தியத்தேவன் குதூகலத்தின் எல்லையை அடைந்தான். இளவரசர் சிம்மாதனத்தில் அமர்ந்ததும் மணிமகுடத்தை எடுத்து தானே சூட்டிவிடலாம் என்று ஆத்திரப்பட்டான். இளவரசர் கூறினார், மகான்களே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த சிறுவனிடம் எல்லையில்லா அன்பும் நம்பிக்கையும் வைத்து இந்த புராதன சிங்காதனத்தை அளிக்க முன்வந்த உங்கள் பெருந்தன்மையை போற்றி வணங்குகிறேன். ஆனால் தாங்கள் இப்போது இடும் பணி என் சக்திக்கு அப்பாற்பட்டது. நான் சோழ நாட்டில் பிளர்ந்து வளர்ந்தவன். அந்த நாட்டு நிலங்கள் தந்த உணவு, நதிகள் அளித்த நீரும் இந்த உடலை ஆக்கின.
என் தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு உட்பட்டு இங்கே வந்தேன். அவருடைய விருப்பத்தை அறியாமல் எதுவும் என்னால் செய்ய இயலாது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இலங்கை வரலாற்று செய்திகளை தர 3 முக்கியமான பதிவுகள் மகாவம்சம், சூழவம்சம், ராஜவழி. மகாவம்சத்தின் தொடர்ச்சி சூழவம்சம். விஜயன் இலங்கைக்கு வந்த செய்தியை ஏற்கனவே பார்த்திருக்கும். அதிலிருந்து ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சிகளை மகாவம்சம் கூறுது. அதுக்கப்புறம் நடந்தவற்றை விவரிக்குது சூழவம்சம். மகாவம்சம், சூழவம்சம் ரெண்டும் பாலி மொழியில எழுதப்பட்ட நூல்கள். ராசாவலியங்கிற ராஜவழி சிங்கள மொழியில அமைந்தது. இந்த நூல்ல அரசர்களின் பெயர்களை வரிசையா காணலாம். நூல்களை பத்தி பார்த்தோம். எழுத்து வகைகளையும் அறிஞ்சு கொள்றது பயனளிக்கும் இல்லையா? தொடக்கத்துல 500 வருஷங்கள் அசோகர் எழுத்துன்னு குறிப்பிடப்பட்ட பிராமி எழுத்து வடிவம். அதிலிருந்து உருவானது வட்ட எழுத்து. அது மாற்றம் பெற்று கிரந்தம் புழக்கத்துக்கு வந்துச்சு. சோழர்கால கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் எழுத்துகளாலும் வடசொற்கள் கிரந்த எழுத்துகளாலும் பொறிக்கப்பட்டன. துருவ நட்சத்திரத்தை போன்றவர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் கடைக்குட்டி புதல்வரான இளவரசர் அருள்மொழிவர்மர். எதற்கும் நிலை கலங்காத திடச்சித்தம் உடையவர். தியாகம், ஒழுக்கம் முதலிய குணங்களில் போலவே வீர பௌருஷத்திலும் சிறந்தவர். கல்வி அறிவைப் போலவே உலக அறிவும் படைத்தவர். அன்னைக்கு குழந்தை ஜோதிடர் வர்ணிச்ச சிறப்பு அம்சங்களை ஒவ்வொன்னா பார்த்து வியந்துகிட்டு வரான் வந்தியத்தேவன். இப்போ இந்த மகாபோதி சங்கத்துல அவர் நடத்தையின் ஒப்பற்ற பாங்கு இதுக்கெல்லாம் சிக்கரமா விளங்குது. தேவானாம் பிரிய, இந்த அடைமொழி தேவர்களுக்கு பிரியமான பொருள் கொண்டது. தேவர்களின் கட்டளைக்கு தங்கள் மறுமொழி என்னன்னு மகாகுரு கேட்கிறார். அதையொட்டி இடம்பெற்ற கருத்துக்களை, விளக்கங்களை கேட்டோம். ஒவ்வொரு சொல்லிலும் பொன்னியின் செல்வரின் பக்குவ நிலை பளிச்சிடுது. இதையெல்லாம் கண்டுகிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிற வந்தியத்தேவன் அடையிற பரபரப்ப அப்பப்போ கல்கி காட்டிக்கிட்டு வரார். ஆனா திருமலையப்பனின் கூர்ந்த கவனிப்ப நம்ம கவனத்துக்கு விட்டுடுறார். அண்மை காலம் வரை ஆதித்த கரிகாலரோடையே அதிகம் பழகி வந்திருக்கிற வந்தியத்தேவன் கடந்த சில மாதங்களிலேதான் பல்வேறு குணாதிசயங்களை பார்த்துக்கிட்டு வரான். ஆழ்வார்க்கடியானோ மதிநுட்பம் வாய்ந்த அனிருத்த பிரம்மராயரின் சீடன். சரி, அடுத்த கட்டம் என்னன்னு பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.